அனைவருக்கும் வணக்கம். ஐம் விவேகானந்தன், சர்டிஃபைட் ஃபைனான்சியல் பிளானர் ஃப்ரம் விபி அபண்டன்ஸ். ஸோ இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அண்ட் எப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம லாங் டேர்ம் கோல்ஸு, நம்ம ஃபியூச்சர் பற்றி பேசும்போது ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கான முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் இருக்குது. பட் நாங்கள் ஆஸ் அ சர்டிஃபைட் ஃபைனான்சியல் பிளானர் ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் எப்போ ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, இட் குட் பி உங்கள் ஏர்லி 20s ஆர் ஈவன் 30s அப்படின்னாலுமே இமீடியட்டாக நீங்கள் ஒன் பார்ட் ஆஃப் யுவர் இன்கம்மை உங்கள் லாங் டேர்ம் எஸ்பெஷலி ஆன் யுவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்து வைக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா வி கால் இட் அஸ் 2 phases சொல்லுவோம். அதாவது ஒன்று அக்குமுலேஷன் ஃபேஸ், இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அப்படிம்போம். ஸோ இந்த அக்குமுலேஷன் ஃபேஸுங்கிறது நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பணம் ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகும். ஸோ அப்போது ஈவன் அ ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் கூட உங்களுக்கு ஒரு பெரிய சாலிடான ஒரு வெல்த் கிரியேட் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போது இந்த டைமுங்கிறது நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு அவ்வளோ தூரம் நல்லது. பிகாஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய கிளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஆஃப்டர் 50, 55 ஈவன் 60 இயர்ஸில் சார் நான் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன், எனக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணும்னு கேட்குறாங்க. பட் என்னோட இது ஏங்க இவ்வளோ நாள் பண்ணல அப்படிங்கிறப்ப தான் தே ஹாவ் ஸோ மெனி ரீசன்ஸ். பட் 100% நம்ம பிளான் நீங்கள் ஏர்லி 30s ஆர் ஈவன் 40s ஆர் ஈவன் 50ஸ்ல இருந்தீங்கன்னா கூட டோன்ட் டிலே இட், இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் கான்ட்ரிபியூஷன் தாண்டி உங்கள் பணத்தை மல்டிப்ளை பண்ணுறது முக்கியமான விஷயம் எதுன்னா டைம் தான். ஸோ அதனால் உங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானை தள்ளி போடாதீங்க. அட் த சேம் டைம் இந்த அக்குமுலேஷன் ஃபேஸ் முடிச்சதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 வயசுலேருந்து நம்மளுக்கு ஒரு 80 வயசு வரைக்கும் ஒரு 85 வயசு வரைக்கும் ரெகுலராக பணம் வேணும், இன்கம் வரணும் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் நம்ம கரெக்டான ஒரு பிளானிங் அசட் அலோகேஷன்ஸ் பண்ணுற வேண்டியது இருக்கும். உதாரணத்துக்கு அது ஒரு மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருக்கலாம், ஆன்விட்டி ஸ்கீம்ஸில் இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் இருக்கலாம் ரியல் எஸ்டேட்லேருந்து, ஆர் ஈவன் இட் குட் பி டிவிடெண்ட் இன்கம் ஃப்ரம் ஸ்டாக்ஸ், ஆர் இட் குட் பி ஈவன் அக்ரிகல்ச்சர் இன்கம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைடு அப்ரோச் எடுத்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷனை சேஃபாக வச்சிட்டோம்னா 70-80 இயர்ஸ் வரைக்கும் கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு ஈவன் இன்ஃப்ளேஷன் என்ன ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் நம்மளால இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி கம்ஃபர்டபுளாக நம்மளால வாழ முடியும். ஸோ ஆல்வேஸ் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கிறது நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே பண்ணணுங்கிறது தான் எங்களோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். ஃபார் மோர் டீடைல்ஸ் ஆன் யோர் பர்சனல் ஃபினான்ஸ் and customized solutions, you can reach VB Abundance. They are there to guide you. Thank you.